இன்றைக்கி ஓவன் இல்லாமல் வீட்டிலே வந்து வெஜ் பஃப் பண்ண போகிறோம் பேக்கரி ஸ்டைலில். அது எப்படின்னா, ஒரு பவுலில் 1 கப் அளவுக்கு நான் மைதா எடுத்திருக்கேன். 1 கப் அளவுக்கு பார்த்திங்கன்னா நான் வந்து கோதுமை எடுக்க போகிறேன். கோதுமை வேண்டாம் எல்லாமே மைதாலே பண்ணணும்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா நீங்கள் மைதாலே பண்ணிக்கலாம். அடுத்து கூடவே பார்த்திங்கன்னா 1/2 ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர் சேர்த்துக்கோங்க. 1/2 ஸ்பூன் அளவுக்கு கலருக்காக சர்க்கரை, லைட்டாக வந்து ப்ரௌன் கலர் வரணும் இல்லையா, அதுக்காக சர்க்கரை. 1/2 ஸ்பூன் அளவுக்கு உப்பு, கொஞ்சமாக கடைசியாக வந்து நெய் சேர்த்துட்டு நல்லா வந்து மாவோடு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. நெய் உப்பு எல்லாம் நல்லா கலர்ந்த பிறகு இன்னும் நம்ம மணப்பெண் சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க வீடியோ கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் செலக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு மணப்பெண் சமையலோட நோட்டிஃபிகேஷன் கரெக்டாக உங்களுக்கு அப்டேட் ஆகும். நீங்கள் எப்படி சப்பாத்தி மாவு பிசைவீங்களோ அதே மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. கோதுமை சேர்க்குறதுனால பார்த்தீங்கன்னா உங்களோட பஃப்பில் கொஞ்சம் வந்து சாஃப்ட்னஸ் குறையும். ஃபுல்லாக மைதாவில் செஞ்சிங்கன்னா செம்ம சாஃப்டாக இருக்கும். பட் டேஸ்ட் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி தான் உங்களுக்கு கிடைக்கும். இப்போ இது ஒரு 1/2 மணி நேரம் ஊறட்டும். ஊறின பிறகு எப்பயும் போல் நீங்கள் சப்பாத்தி தேய்க்கிற மாதிரி தேய்க்கணும். பட் ரொம்ப 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 மெலிசாக தேய்க்கணும். கோதுமைன்றதுனால என்னால் ஓரளவுக்கு தான் மெலிசாக தேய்க்க முடியும். மைதாவில் நீங்கள் ஃபுல்லாக செஞ்சிங்கன்னா நல்லா மெலிசாக கிடைக்கும். அப்புறம் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு வெறும் பட்டர் மட்டும் யூஸ் பண்ணி தடவி விட்டுட்டு அதுக்கு மேலே இன்னொரு சப்பாத்தி போடுங்க. திருப்பி பட்டர் யூஸ் பண்ணிவிட்டு ஃபுல்லாக தடவி விட்டுட்டு இன்னொரு சப்பாத்தி போடுங்க. இதே மாதிரி 5 லேயர் இல்லை 6, 7, 8 நீங்கள் எவ்வளோ லேயர் வேணாலும் நீங்கள் போட்டுக்கலாம். போட்டு கரெக்டாக சப்பாத்தியை வந்து செட் பண்ணிவிடுங்க. இப்போ பப்ஸுக்கு பார்த்திங்கன்னா கட்டமாக நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கணும் மாவை. அதே மாதிரி நாலாப்புறமும் வந்து நல்லா வந்து ஸ்கொயர் ஷேப், அதாவது எனக்கு பார்த்திங்கன்னா ரெக்டாங்கிள் ஷேப் கிடைக்கும். ஸோ நான் வந்து 2 பஃப் செய்ய போகிறேன். பார்த்திங்கன்னா நான் ரொம்ப ஓரத்தில் வச்சு கட் பண்ணி ஷேப் கொண்டு வர போகிறேன். பார்த்திங்கன்னா ரெக்டாங்கிள் ஷேப் எனக்கு கிடச்சிருச்சு. இதை கொஞ்சம் நேரம் பார்த்திங்கன்னா தோசைக்கல் சூடு பண்ணிவிட்டு 2 பக்கமும் போட போகிறேன். சப்பாத்தி மாதிரி மாறக்கூடாது, லைட்டாக 2 பக்கம் சூடு பண்ணிவிட்டு எடுத்து நீங்கள் ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடுங்க. மாற்றிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா 2 பஃப்பாக நான் வந்து கட் பண்ண போகிறேன். இதில் பார்த்தீங்கன்னா 2 வரும், ரெக்டாங்கிள் ஷேப்பில் இருக்குது இல்லையா. ஸோ நான் வந்து 2 வந்து கட் பண்ணி எடுக்க போகிறேன். இப்போ எனக்கு வந்து 2 ரெக்டாங்கிள் கிடைக்கும். நீங்கள் ஸ்கொயராக கூட நீங்கள் கட் பண்ணிக்கலாம், பிரச்சனை இல்லை. உள்ள பூர்ணத்துக்கு பேன் வச்சுட்டு ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய், கடுகு, உளுத்தம் பருப்பு சேர்த்துட்டு வெங்காயம் ஒரு 2 வெங்காயம் நல்லா நீட்டு வாக்காக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. கூடவே பார்த்திங்கன்னா வெங்காயம் ப்ரௌன் ஆனனே 3 பழமான தக்காளி கட் பண்ணி ஆட் பண்ணிவிட்டு நல்லா தொக்காக வந்து வதக்கணும். ஸோ உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. மஞ்சத்தூள் வந்து சிட்டிகை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு கடைசியாக 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துட்டு பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுருங்க. இஞ்சி பூண்டு தக்காளி வெங்காயம் எல்லாம் நல்லா வதங்கி பச்சை வாசனை நல்லா போன பிறகு 2 கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஒரு வதக்கிட்டு 1 நிமிஷம் கழித்து குழம்பு மிளகாத்தூள் பார்த்திங்கன்னா ஒரு 1 ஸ்பூன், கரம் மசாலா ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்து நல்லா வதக்கிட்டு ஆஃப் பண்ணிவிடுங்க. அதுக்குள்ளே கடாய் இல்லை குக்கரில் வந்து உப்பு கொட்டி ஹீட் பண்ண ஆரம்பிச்சிடுங்க. நீங்கள் பப்ஸ் வைக்க போகிற பிளேட்டில் வந்து பட்டர் நல்லா தடவிக்கோங்க. பப்ஸ்குள்ளே வந்து ஸ்டஃப் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி பப்ஸுக்கு உள் பக்கம் நல்லா பட்டர் போட்டு நம்ம செஞ்ச பூர்ணத்தை வந்து நல்லா நீட்டு வாக்காக வச்சுட்டு எவ்வளோ வைக்கணுமோ பூர்ணம் நீங்கள் அவ்வளோ வச்சுட்டு கார்னர்ஸில் பார்த்தீங்கன்னா மைதா கம், வெறும் மைதா மாவை தண்ணி விட்டு நல்லா கெட்டியாக குழச்சிட்டு அதை தடவிக்கோங்க. அப்போ தான் பிரியாமல் இருக்கும். இப்போ இது நல்லா தடவிட்டு மூடிடலாம். மூடிட்டு வெறும் ஓரங்கள் மட்டும் ஒட்டுங்க. ரொம்ப அமுக்கி ஒட்டினீங்கன்னா கோதுமை வந்து உடையும், மைதானா உடையாது ஓரத்தில். அப்புறம் ஃபுல்லாக வந்து நல்லா பட்டர் தேய்ச்சிடுங்க. இல்லைனா நீங்கள் வந்து உப்பில் வைக்கும் போது உங்களோட இது பார்த்திங்கன்னா பிளேட்டோட ஒட்டிக்கும். ஆனால் நல்லா பட்டர் போட்டுக்கோங்க. பட்டர் ஸ்மெல் இருந்தால் தான் உங்களுக்கு பப்ஸ் டேஸ்ட் கரெக்டாக உங்களுக்கு கிடைக்கும். இப்போது உப்பு பார்த்திங்கன்னா நான் சூடு பண்ணி வச்சுருக்கேன். அதில் இதை வச்சுட்டு ஒரு 1/2 மணி நேரம் மூடி போட்டு நல்லா சிறு தீயில் வச்சுருங்க. வச்சிங்கன்னா உங்களுக்கு சூப்பரான பஃப் வந்து ரெடி ஆகிடும். டேஸ்ட் பார்த்திங்கன்னா அதே டேஸ்ட், பேக்கரியில் என்ன டேஸ்ட் இருக்குமோ அதே டேஸ்ட் தான் உங்களுக்கு கிடைக்கும். கோதுமை இல்லாமல் ஃபுல் அண்ட் ஃபுல் நீங்கள் மைதாவில் செஞ்சிங்கன்னா ரொம்ப சாஃப்டாக இருக்கும். கொஞ்சம் கோதுமை சேர்த்தா கூட உங்களுக்கு கொஞ்சம் ஹார்டாக உங்களுக்கு கிடைக்கும். இப்போ கட் பண்ணி காட்டுறேன், எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குது பாருங்கள். உள்ளே வந்து ஸ்டஃபிங்கும் செம்மையாக இருக்குது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.